அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள ஒரு பதிவாக தாங்க இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைங்க. நாளைக்கு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் ஒரு சிறப்பு இருக்குங்க. செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9. அந்த 9 அப்படின்ற நாளிலே செவ்வாய் வர்றது மிகவும் பிரசக்தி பெற்ற ஒரு நாளாக இருக்குங்க. இந்த நாளில் நம்ம இந்த முறையில் வழிபடும் போது செவ்வாய் பகவானுடைய பரிபூரண அருளும் கிடைக்குங்க. கோடி கடன் பிரச்சனை இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும். அதே போல் பணம் பார்த்திங்கன்னா அனைவருக்குமே தேவை. பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் கூட கிடையாதுங்க. அவங்க பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, பணம் தினம் தினம் நம்ம கையில் வந்து கொண்டே இருக்கதா நம்மளுடைய வாழ்க்கை சீரும் சிறப்பாக இருக்கும். மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். பணத்தின் மீது ஆசைப்படணும், பேராசை தான் படக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு பணம் சேமிக்கணும், எந்த அளவுக்கு பணத்தை பற்றி சிந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு பணம் நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, குபேரரோட அருளும் மகாலட்சுமி தாயாரோட பேரருளும் கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சொந்த வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு வாங்கிட்டு பாதியிலே கட்டாமல் இருக்கும். இப்படி இருக்கிறவங்களும் சரிங்க, தொழிலில் நல்ல வருமானம் பெருகணும், தொழில் வளர்ச்சி ஏற்படணும் இப்படின்னு நினைக்கிற அனைவருமே செவ்வாய்க்கிழமை அன்று சிகப்பு நிறத்திலான ஆடையை உடுத்திட்டு வரும்போது கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் பகவானுக்கு மிகவும் உகந்த நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிறம். அதே போல் எண் பார்த்தீங்கன்னா 9. இந்த சிகப்பு நிற ஆடையை இந்த 9 அப்படின்ற எண்ணையும் நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்று அதிகமாக பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகம் ஏற்படும். பணத்தட்டுப்பாடே இருக்காது. அதனால் இந்த வழிபாடு செய்யும் போது மட்டும் கிடையாது, செவ்வாய்க்கிழமை தோறும் சிகப்பு நிறத்திலான ஆடையை உடுத்தி கொண்டு இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணலாம். ஒரு சிகப்பு கலரில் இருக்கிற சின்னதாக ஒரு பிட்டு துணி எடுத்துக்கோங்க. அதே போல் நம்ம கிச்சனில் இருக்கிற பட்டை, நம்ம பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், லவங்கப்பட்டை. இந்த பட்டை துண்டை 3 எடுத்துக்கோங்க. மிகவும் அதிசக்தி வாய்ந்த பட்டை பார்த்தீங்கன்னா பணத்தை 4 திசைகளிலும் இருந்து ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை பொருளுங்க. பணத்தை மட்டும் ஈர்த்து தராதுங்க, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனையும் இழுக்கக்கூடியது. வீட்டில் நல்ல சக்திகளை ஈர்க்கக்கூடிய அற்புத தன்மை இதற்கு உண்டு. அதனால் இந்த பட்டையை என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா கொஞ்சம் எழுதுறது போல் ஒரு பட்டை 3 பட்டை எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது போல் ரெட் கலர் பென்னு இல்லைன்னா ஸ்கெட்ச் பென்னு இல்லை மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த சிகப்பு நிற பெண்ணால் இந்த பட்டையில் இந்த நம்பரை எழுதுங்க. நிறைய சகோதரியோட வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தியது. நிறைய சகோதரிகள் இதை பலன் கண்டுள்ளனர். அதனால் இதை மறக்காமல் இந்த வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் எப்படி நான் எழுதி காமிச்சிருக்கனோ அதே போல் பட்டையில் எழுதிக்கோங்க. 999ZH 99ZH 9ZH இப்படின்னு அந்த பட்டையில் எழுதிக்கோங்க. இதே போல் 3 பட்டையில் எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு ஒரு பட்டையை என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சிகப்பு கலர் துணியில் பட்டையை மட்டும் வச்சா போதும். அதை முடிச்சியாக கட்டி உங்களுடைய நிலவாசலுக்கு வெளியில் வச்சுடுங்க. இது பார்த்திங்கன்னா அனைத்து நல்ல சக்திகளையும் ஈர்க்கும், செல்வ செழிப்பையும் ஈர்த்து தரும். அதனால் உங்களுடைய நிலவாசலுக்கு வெளியில் இந்த ஒரு முடிச்சு சின்னதாக தான் இருக்கும், யாரு கண்ணுக்கும் படாது. முடிச்சியாக கட்ட முடியலன்னா ஏதாவது ஒரு இடத்துல நிலவாசலுக்கு மேலே வச்சுடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்டையில் நீங்கள் நம்பர் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 5 ரூபா தாளாக இருக்கலாம், இல்லைன்னா 20 ரூபா அந்த க்ரீன் கலர் தாள் இருக்கும் பாருங்கள், நோட்டு, அதுவாக கூட இருக்கலாம், இல்லைன்னா 100 ரூபா நோட்டு. இதில் எது உங்கள் கிட்டே இருக்கோ அந்த நோட்டில் இந்த நீங்கள் நம்பர் எழுதி வச்சுருக்கிற பட்டையை சுருட்டி ஒரு சிகப்பு கலர் நூலால் கட்டி அதை நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வைக்கலாம், இல்லைன்னா நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல கல்லாப்பேட்டியில் வைக்கும்போது பணத்தை 4 திசைகளிலும் இருந்து ஈர்த்து தரும். அதே போல் வாடிக்கையாளர்கள் வரவை அதிகரித்து தரும். அவங்க வந்தால் தானே நமக்கு பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும். ஒரு கிளைண்ட்டு, நீங்கள் வேறு எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் கிளைண்ட் வர்றதுக்கு நமக்கு இது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இது ஏற்படுத்தி தரும். அதனால் உங்களுடைய கல்லாப்பட்டி கேஷ் பாக்ஸில் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பட்டை இருக்கு இல்லையா, ஒரு பட்டையை நம்ம நிலவாசலில் கட்டிட்டோம். இன்னொரு பட்டையில் 100 ரூபா நோட்டுக்குள்ளே வச்சு அது கேஷ் பாக்ஸில் வச்சுட்டோம். இன்னும் ஒரே ஒரு பட்டை இருக்கு இல்லையா, அதில் இந்த நம்பர் எழுதிருக்கீங்க இல்லையா, இந்த பட்டையை உங்கள் வீட்டில் நம்ம சாம்பாருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், துவரம்பருப்பு, அந்த டப்பாக்குள்ளே இந்த பட்டையை போட்டு வச்சுருங்க. துவரம்பருப்புக்கு அடியில் போட்டு வச்சுடுங்க. இப்படி போடுவதன் மூலமாக கடன் பிரச்சனை என்பதே இருக்காதுங்க. அதே போல் பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். கையில் 1 ரூபா கூட காசு இல்லை அப்படின்ற வார்த்தையே இருக்காது.
வீடு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக இது ஏற்படுத்தி தரும். மாதம் மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3 பட்டையுமே எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் இந்த நம்பரை எழுதி நான் சொன்ன மெத்தடில் அந்த சிகப்பு கலர் துணியில் வந்து நிலவாசலில் கட்டிடுங்க. பணம் நீங்கள் பணத்தில் சுருட்டி வச்சிங்க பாருங்கள், அந்த பணத்தை வந்து ஏதாவது மஞ்சள், உப்பு வாங்கிடுங்க வீட்டுக்கு. திருப்பி புதுசாக ஒரு பணத்தில் இந்த பட்டையை வந்து சுருட்டி உங்களுடைய கல்லாப்பட்டி இல்லைன்னா கேஷ் பாக்ஸில் வச்சுருங்க. அதே போல் துவரம் பருப்பில் ஒன்று எழுதி வச்சுடுங்க. இதை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று செஞ்சுக்கிட்டே வாருங்க. கண்டிப்பாக கமெண்ட்டில் நீங்கள் கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு அற்புத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில். அதே போல் அடகு நகை வச்சுருக்கீங்க, வேறு ஏதாவது அடகு வச்ச டாக்குமெண்ட் இருந்ததுன்னா அதுலேயுமே இந்த நம்பரை ஏதாவது ஒரு ஓரத்தில் எழுதி இந்த நகையை மீட்கணும் அப்படின்னு எழுதி வைங்க. கண்டிப்பாக நகையை மீட்கக்கூடிய ஒரு அற்புத பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் ஏதாவது ஒரு ஒயிட் கலர் பேப்பர்லேயுமே உங்களுடைய வேண்டுதலை எழுதி, அதாவது கடன் அடையணும், வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இது போல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எழுதி அதுக்கு கீழே இந்த நம்பரை எத்தனை முறை எழுதுறீங்களோ ஒரு நோட்டில் எழுதும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும். வீடு, நிலம் வாங்கக்கூடிய அற்புத பலனையும் இது ஏற்படுத்தி தருங்க. நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக கை மேல் பலன் தரக்கூடியது. இந்த பரிகாரத்தை பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும்போது மட்டும்தாங்க பண்ணணும். நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா பண்ணக்கூடாது, மாதவிடாய் காலத்தில் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஆன்மீக பரிகாரமாக இருந்தாலும் சுத்தபத்தமாக இருக்கும்போது செஞ்சால் தான் அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா 100 மடங்கு நமக்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நீங்கள் எழுதுகிற நோட்லேயாக இருந்தாலும் சரி, பட்டையில் எழுதுறதா இருந்தாலும் சரி, ரெட் கலர் பெண்ணால் தான் எழுதணும். ரெட் கலர் மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் பெனில் எது வேணாலும் எழுதலாம். எங்ககிட்ட ரெட் கலர் பென் இல்லை அப்படின்னு கமெண்ட்டில் கேட்காதீங்க. கண்டிப்பாக ரெட் கலர் பெண்ணால் தான் எழுதணும். அதே போல் உங்களுடைய பிரார்த்தனை எழுதி இந்த நம்பரை நான் எழுத சொன்னேன் பாருங்கள், அது எத்தனை முறை வேணாலும் எழுதலாம், எத்தனை கிழமை வேணாலும் எழுதலாம். நீங்கள் எழுத எழுத உங்களுக்கு நல்லது நடந்து கொண்டே தான் இருக்கும். எத்தனை முறை இந்த 9 அப்படின்ற நம்பரை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அற்புத பலனை தரும். நோட்டில் எழுதுறதை மட்டும் நீங்கள் டெய்லியுமே கூட எழுதலாம். உங்களுடைய கடன் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பரை எழுதலாம். மனசுக்குள்ளேயே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அதே போல் உங்கள் கையில் வாட்சி கட்டுற இடத்துலையுமே இந்த நம்பரை எழுதி சொல்லிக்கொண்டே இருக்கும்போது தினம் தினம் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். வெளியில் கொடுத்த பணம் வராமல் சில பேர் இருப்பாங்க பாருங்கள், அவங்களுமே இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே போல் நாளைக்கு இரவு 9 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த வழிபாடை நீங்கள் பண்ணுங்கள். ராவு காலம் யமகண்டம் இல்லாத நேரமாக மட்டும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று மாதத்தில் ஒரு முறை மட்டும் இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா போதும். கை மேல் பலன் தரக்கூடியது. ஆனால் கையில் எழுதுறதை மட்டும் டெய்லியுமே எழுதிட்டே வாங்க. எழுத எழுத நல்ல பலனை கொடுக்கும். நல்லதே நடக்கும். நன்றி.